வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை வெறும் கடாயில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பாசிப்பருப்பை நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் நல்ல வாசமாக இருக்கும். பாசிப்பருப்பு இந்த மாதிரி வறுக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும். பொங்கலில் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வறுத்து பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா குக்கரில் வந்து 2 சவுண்டில் நல்லா மசிஞ்சிடும். பொங்கல் வந்து நல்லா மசிஞ்சு குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை வறுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். நல்ல வாசம் வந்து கலர் மாறட்டும். கொஞ்சம் வாசம் வர ஆரம்பிக்கவும் சிம்மில் வச்சுக்கோங்க, கருகி போயிடாம. இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு நல்ல தண்ணீரே ஊற வச்சிருவோம். இப்போ அரிசியும் பருப்பு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிருக்கோம். இப்போ 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். நாலு கப் தண்ணி ஊற்றினா தான் பொங்கல் வந்து குலைவாக நல்லாயிருக்கும். நம்ம ஊற வச்சதுனால நான் இப்போ உப்பு போடுறேன். ஊற வைக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு 2 சவுண்டுக்கு வைப்போம். இப்போ நல்லா மாவாக மசிஞ்சிருச்சு. பொங்கல் வந்து நல்லா மசிஞ்சிருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சூட்டோடு வந்து நல்லா மசிச்சு விட்ருங்க. மிளகு வந்து தாளிக்கும் போதே எல்லோரும் போடுவாங்க. ஆனால் வந்து அதை வந்து எல்லா குழந்தைங்களும் குறைக்கி வச்சுருவாங்க. மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து அதை வந்து சூட்டோடு இருக்கும்போது பவுடராக போட்டால் ரொம்ப வாசமாக நல்லா இருக்கும் பொங்கல். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டுட்டு பவுடர் இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதமே தெரியாமல் நல்லா அப்படி மசிச்சு விட்ருங்க. பருப்பும் சாதமும் ஒன்று சேர்ந்துருக்கணும், பச்சரிசியும் ஒன்று சேர்ந்துருக்கணும். நல்லா மிளகு வாசம் நல்லா வரும் இந்த மாதிரி சூட்டோடு நம்ம பவுடர் போடும்போது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து மிளகு வந்து 1/4 டீஸ்பூனும் சீரகம் வந்து அரை டீஸ்பூன். மிளகு தாளிக்க போடுறதுனால உரப்பு இருக்காது. நம்ம மிளகு பவுடர் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, இது வந்து இஞ்சி ரொம்ப நைஸாக துருவி வச்சுக்கோங்க. அது நறுக்கி போட்டிங்கன்னா குழந்தைங்க புறக்கி வச்சுருவாங்க. நெய் தேவையான அளவுக்கு. நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகும் சீரகமும், முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு கொஞ்சம் ரோஸ்டாக வரட்டும். இஞ்சி, கருவேப்பிலை, அடுப்பு அமர்த்திடலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.